Hi, hello dears. Hope you guys are good. And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CTM routine வந்து வீட்டிலேயே எப்படி ஈஸியாக பண்ணுறதா பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ CTM routine அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டிலே பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் அப்புறம் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுவே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம டோனர்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம்னா அதுதான் CTM routine சொல்லுவோம். கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்ட் பேஸ்டாக போகாமல் வீட்டிலேயே இருக்க பொருள் வச்சுமே பண்ணலாம். ஸோ அதை எப்படி இந்த வீடியோவில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சருக்கு வந்து நான் மில்க்கும் வந்து ரைஸ் ஃப்ளோரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மில்க்கும் ரைஸ் ஃப்ளோருமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மில்க் பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து கிளென்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு மில்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரைஸ் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து பிரைட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் கூட அது ஈஸியாகவே ரிமூவ் பண்ணுறதுக்கு உதவும். அதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த ரைஸ் ஃப்ளோர் போட்டு யூஸ் பண்ணால் போதும். மற்ற டேஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் மில்க் மட்டுமே யூஸ் பண்ணால் போதும். பிகாஸ் எக்ஸ்ஃபோலியேஷன் வந்து டெய்லியுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நார்மல் டேஸில் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக்லி ட்வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஃப்ளோர் போட்ட கிளென்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோனர். ஸோ டோனர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸில் அந்த சின்ன சின்ன ஹோல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே நல்லா மினிமைஸ் பண்ணணும். ஸோ அது மினிமைஸ் ஆகிறதுனால நம்ம ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் ஸ்கின் ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு போகிற மாய்ஸ்சரைசரை நல்லாவே ரீடைன்ஸ் பண்ணி வச்சுட்டு ஹைட்ரேட்டடாக நம்ம ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதுக்காக எல்லாமே நம்ம வந்து டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராடக்ட் வேஸ்ட்டாக போகணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் ரோஸ் வாட்டர், ரைஸ் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டர் டோனர் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த கலர் என்ன ரோஸ் பெட்டல்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா ஹாட் வாட்டரில் அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்குமே நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி டெய்லியுமே வந்து டோனராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா அகெயின் வந்து நம்ம புதுசாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் வாட்டர். நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, ஸோ அதை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஃபுல் கேப்சூல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் இல்லை வந்து ஆயிலி ஸ்கின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 to 2 ட்ராப்ஸே போதும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இதை ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் சின்னதாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் கேப்சூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணும் போது இது ஒரு ஜெல் ஃபார்மில் வரும். இதை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். அண்ட் இப்போ வந்து இது மூணுமே எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபேஸில் வந்து எந்த ஒரு மேக்கப்புமே கிடையாது. இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச கிளென்சர் வந்து நான் இப்போ ஃபேஸில் போட்டு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஜென்டிலாக வந்து நம்ம ஃபேஸில் எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைஸ் ஃப்ளோர் வந்து நம்ம ஒரு எக்ஸ்ஃபோலியேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்துட்டு நம்ம ரைஸ் ஃப்ளோர் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மற்ற டேஸ் நீங்கள் வந்து இந்த கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்கன்னா மில்க் மட்டுமே போதுமானது. அண்ட் வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரி நீங்கள் போடுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ மட்டும் கூட இந்த கிளென்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லா இடத்துலையுமே நான் ரப் பண்ணதுக்கப்புறமா இதை போய் நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ஆஃப்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு டிஷ்யூ வச்சு எல்லா வாட்டரையுமே நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டெட் ஸ்கின்ஸ் அந்த சின்ன சின்ன அந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா ஃபேஸில், அது எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். பிகாஸ் நம்ம அந்த ரைஸ் ஃப்ளவர் போட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிசல்ட் தெரியும் ஃபஸ்ட்டு வாஷ்லேயே. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து டோனர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து டேப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 மெத்தட்லையுமே நீங்கள் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கை வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டோன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் நம்ம ஸ்கின்னில் வந்து வாட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாமே அப்சர்வ் ஆக விடாதீங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து ஃபேஸில் எல்லா பக்கமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு சர்க்குலர் மோஷனில் வந்து நல்லாவே வந்து
மசாஜ் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்பர் டைரெக்ஷன்லேயும் மசாஜ் பண்ணிவிடுங்க. ஸோ மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து மசாஜ் பண்ணும் போது நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அண்ட் ரிங்கிள்ஸ் எதுவுமே விழுகாது. அண்ட் CTM ரொட்டீனும் நம்ம பண்ணுறதுனால ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒரு 30 years அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து ஏஜிங் ரிங்கிள்ஸ் எல்லாமே ஃபேஸில் காட்டும் இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ இருந்தே நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பேம்பர் பண்ணி ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் பண்ணோம்னா ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸ்கின் வந்து ரிங்கிள்ஸ் விழுகாமல் ஏஜிங் ஆகாமல் டிஃப்ரென்ஸ் நல்லாவே உங்களுக்கு தெரியும். அண்ட் ஃபைனலாக வந்து லிப் பாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். நீங்கள் எந்த ரொட்டீன் பண்ணாலுமே லாஸ்ட்டாக வந்து லிப் பாம் போட மறந்துடாதீங்க. ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறோமோ அதை வந்து நம்ம லிப்பையும் வந்து கேர் பண்ணிக்கணும். அண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லிப் கேர் வந்து பண்ணுறதுக்கு லிப் ஸ்க்ரப் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே DIY பண்ணி நான் போட்டிருந்துருக்கேன். ஸோ அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதான், இந்த ரொட்டீன் வந்து முடிஞ்சிச்சு. CTM ரொட்டீன் பார்த்திங்கன்னா மார்னிங் 1 time அண்ட் நைட் 1 time பண்ணாலே போதும். நீங்களும் வந்து ஏஜிங் விழுகாமல் ரிங்கிள்ஸ் விழுகாமல் எங்கே இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக எப்போ இருந்தே வந்து CTM ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பை பை ஃப்ரம் Sayali Creations. See you soon. Bye.